அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று புனித தேவசகாயம் பிள்ளை அவரை நினைவு கூர்ந்து இந்தியாவின் பொதுநிலையினர் பாதுகாவலராக திருச்சபை அவரை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. இது இந்தியாவிற்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் மிக பெருமை. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இருந்த நாளாகிய 14ஆம் தேதி அவருடைய திருவிழாவை கொண்டாடினாலும் திருச்சபை அதை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று பொதுநிலையினர் ஞாயிறாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. புனித தேவசகாயம் பிள்ளை என்ன பெரிய காரியம் செய்துவிட்டார்? ஒன்றும் செய்யவில்லை. அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல 1712ஆம் ஆண்டு உயர்குடியில், நாயர்குடியில் குடும்பத்தில் மிக உயர்ந்த குடியில் நீலகண்ட பிள்ளை என்ற பெயரில் பிறந்தார். இவர் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் கலையிலும் இன்னும் வர்மக்கலையிலும் வில்வித்தையிலும் போரிடுவதிலும் ஆயுதங்களை கையாளுவதிலும் திறமை பெற்றவராக வளர்ந்து வந்தார். இவருடைய திறமைகளை பார்த்து திருவாங்கூர் ராஜா நீலகண்டவர்மா அவர்கள் அவரை தன்னுடைய அரசாங்கத்தில் கணக்காளராக வைத்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் குளைச்சல் போர் நடைபெறுகிறது. டச்சு படை வீரர்கள் இந்த குளைச்சல் நகரில் வந்து போராட வருகிறார்கள். அப்பொழுது இந்த படையினரால், நம்முடைய திருவாங்கூர் ராஜா படையினரால் அந்த டச்சு படைவீரர்கள் தோற்று போகிறார்கள். அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அவற்றில் வந்த ஒரு படை தளபதி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர். அவர் இவரை அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது சிறையில் இருக்கிற பொழுது. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவருக்கு சொல்லுகிறார். அந்த நேரத்தில் இவர் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சொல்லுகிறார். என்னுடைய குடும்பத்தில் தொடர்ந்து துக்க நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போகிறது, வயல்வெளிகளில் பயிர்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிறது என்று சொன்ன உடனேயே அந்த துன்பத்தின் வரிசையில் யோபு ஆகமத்தை எடுத்து அந்த டச்சு படை வீரர் இந்த நீலகண்ட பிள்ளைக்கு விவரமாக எடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறார். இவர் உடனடியாக ஈர்க்கப்பட்டு மனம் மாறுகிறார். அந்த குளைச்சல் பகுதியில் இருந்த பங்கு தந்தையிடம் சென்று 1745ஆம் ஆண்டு இவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். இவர் ஞானஸ்நானம் பெற்று மனம் மாறிய உடனேயே அந்த நம்முடைய திருவாங்கூர் ராஜா அவருக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. உறவினர்களுக்கெல்லாம் அதிகமாக கோபம் வந்து விடுகிறது. உடனடியாக அவரை மீண்டும் இந்து மதத்திற்கே நீ வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். அவர் வந்த பாடில்லை. ஆகவே அவரை துன்புறுத்துவதற்காக பல வழிகளை மேற்கொள்கிறார். கரும்புள்ளியும் செம்புள்ளியும் குத்தி, கழுத்தில் எருக்க பூ மாலையை அணிவித்து, எருமை மாட்டின் மீது ஊரெல்லாம் பார்க்கிறபடி பின்புறமாக அவரை அமர வைத்து, இன்னும் அந்த இடங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அந்த நம்முடைய துன்பமாய் இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி அவரை கொடுமைப்படுத்தி இரு கைகளையும் இரும்பு சங்கிலியால் பின்புறமாக கட்டி அவரை ஊராக அழைத்து சென்று கேவலப்படுத்துகிறார். இருப்பினும் அவர் அசைந்த பாடில்லை. ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர் தொடர்ந்து தன்னுடைய விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டார். அப்பொழுது திருவாங்கூர் ராஜா பார்த்த மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுக்கிறார். ஒருவேளை நீங்களும் கிறிஸ்துவராக மாறினால் இதே மாதிரி தான் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்று. இவ்வளவும் செய்த பிற்பாடு அவர் மீண்டும் தன்னுடைய பழைய மதத்திற்கு போவதாக இல்லை. கோபம் கொண்ட அந்த திருவாங்கூர் ராஜா அவர்கள் அவரை நம்முடைய தேவசகாயம் மலை என்கிற அந்த காற்றாடி மலையில் அவரை சுட்டு கொன்று காட்டில் தூக்கி எறிந்து விடுகிறார். உடனடியாக இதை பார்த்த கிறிஸ்துவ மக்கள் அவருடைய உடலை எடுத்து சென்று குழித்துறை கோட்டாருடைய அந்த பேராலயத்தில் அவரை அடக்கம் செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே,
நீண்ட நாட்களாக ஏராளமான மக்கள் இவருடைய பாதுகாப்பிலும் இவருடைய பரிந்துரையிலும் இருந்ததை கண்டு மீண்டும் திருச்சபை இவரை அருளாளர் நிலைக்கு உயர்த்தி புனிதர் பட்டம் கொடுத்து இன்று நம்முடைய இந்தியாவினுடைய பொதுநிலையினர் பாதுகாவலராக அறிவித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்துவர் என்பவன் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலடியார் தன்னுடைய 2ஆம் வாசகத்தில் நாம் கேட்டது போல மிக அழகாக சொல்லுகிறார். கொரிந்து நகர் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது துறைமுகமான நகர், வளமையான நகர், இன்னும் வியாபாரத்தில் செழித்தோங்கிய நகர், ஏராளமான பணப்புழக்கம் உள்ள இடம். அந்த இடத்தில் மக்கள் மிக செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே பல நன்மைகள் நடைபெறுவதும் இன்னும் பல தீமைகள் நடைபெறுவதற்கும் அந்த கொரிந்து நகர் மிக காரணமாக இருந்தது. அந்த பகுதியில் கிறிஸ்துவ மக்களை இவர் மனமாற்றிய புனித பவுலடியார் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் பல சூழ்நிலைகளில் வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இருக்க வேண்டியதும் வாழ வேண்டியதும் ஒன்று, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மிக அழகாக சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளவுதான் செழுமையாக வாழ்ந்தாலும், குற்றங்கள் பல புரிந்தாலும், வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பெருமை. கிறிஸ்துவராய் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவராய் இருக்க வேண்டும். அது மட்டும் போதுமா? இல்லை, நீங்கள் தூயோராக்கப்பட வேண்டும், புனிதர்களாக ஆக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுதுமே இறைமக்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோர் ஆக்கப்பட்டு இறைமக்களாக இருந்து வாழ்வதுதான் உங்களுடைய பெருமை என்று அன்போடு அழைக்கிறார். உங்களுக்கான கிறிஸ்து உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அவர் கடவுள் மீட்பர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று. அன்பான சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று செம்மறியை பற்றி சொல்லுகிறார். இந்த செம்மறி வெறும் ஆட்டுக்குட்டி மட்டும் அல்ல, அது மீட்பின் சின்னம். அது நம் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்கப் போகிறவர் என்று ஏசாயா திருமுகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம் காயங்களுக்காய் காயப்பட்டார், நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது என்று, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே கருத்தைத்தான் விடுதலை பயணத்தில் இயேசுவை முன்னோக்கி குறித்து காட்டும் விதத்தில் விடுதலை பயணம் 29, 38, 42 மிக அழகாக நாம் வாசிக்கிறோம். எப்படி என்றால், ஒருவன் தன்னுடைய பாவம் போக்கும் பழியை ஒப்பு கொடுப்பதற்கு அதிகாலையில் செம்மறி ஆட்டை பலிப்பீடத்தில் வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். மீண்டுமாக மாலை நேரத்தில் சூரியன் மங்கும் நேரத்தில் மீண்டும் ஒரு மாசு மறுவற்ற ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வந்து தன்னுடைய பாவ பரிகார பழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தன் பாவங்களுக்காக பழிப்பொருளை கொடுத்து ஒப்பு கொடுப்பது என்பது பாவம் போக்கும் பழியாக கருதப்பட்டது. இதை இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். நான் பாவம் செய்கிறேன், என் பாவம் போக்கப்படுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை இரத்தத்தை சிந்தி இன்னும் பாவ பரிகார பழி ஒப்பு கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இப்பொழுது இதோ இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டுகிறார். அப்படியானால் இவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒரு பழி பொருளாக அல்ல, மாறாக அவரே பழியாகிறார். அவரே பழி பொருளாகவும் பழி ஒப்பு கொடுக்கிறவராகவும் இயேசு இருக்கிறார். இதைத்தான் யோவான் அழகாக சுட்டிக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இதை நானே அறிந்து கொள்ளாமல் இருந்தேன், எனக்கே அது தெரியாமல் இருந்தது என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். பின் எப்படி அவருக்கு தெரிந்தது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வருகை அவர் மேல் இறங்கிய பொழுது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று வானத்திலிருந்து சொல்லப்பட்ட பொழுது, இவர் பரிசுத்த ஆவியின் வழியாக ஞானஸ்தானத்தை கொடுத்த பொழுது மட்டும்தான்
இவரை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் என்று. எதற்காக சொல்லுகிறது இந்த நற்செய்தி என்று சொன்னால், அன்பானவர்களே, தூய ஆவியின் வழியாய் ஞானஸ்நானத்தை பெற்ற நீங்களும் நானும் இந்த மகத்துவமிக்க பணிக்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு குருவானவர் ஆகிற பொழுது 3 முக்கியமான பணிகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று போதிக்கும் பணி, இன்னொன்று புனிதப்படுத்தும் பணி, இன்னொன்று வழிநடத்தும் பணி. இது குருக்களுக்கு மட்டுமா என்று சொன்னால், இப்பொழுது குருக்கள் மட்டும் புனிதமானவர்களா? இல்லை. ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் அருள் நிலைக்கு அழைக்கப்படுகிறார். ஆதலால் தான் அருள் நிறைந்த பொதுநிலையினரே என்று பல இடங்களில் பொதுநிலையினரை அன்போடு அழைக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த புனிதமான பணிக்காக அழைக்கப்படுகிறோம். போதிக்கும் பணி உங்களுக்கும் இருக்கிறது, புனிதப்படுத்துகிற பணி ஞானஸ்நானம் பெற்ற உங்களுக்கும் இருக்கிறது, வழி நடத்தும் பணி உங்களுக்கும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த 3 நிலைகளின் பணி கட்டாயமாக்கப்படுகிறது. குருக்களுக்காக மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த மகத்துவமிக்க பணி கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, பொதுநிலையினர் ஞாயிறை கொண்டாடுவதற்கு அழகாக ஒரு அச்சிட்டு அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இதை என்ன இந்த கருத்து, முக்கியமான கருத்து சொல்லப்படுவது எது என்று சொன்னால், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தன் சீடர்களிடம் கூறிய இயேசு தனது பணிவாழ்வின் தொடக்கத்தில் தன்னுடைய பணிக்கொள்கையை எல்லாருக்கும் அறிவித்தார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோர் பார்வை பெறுதல், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை இன்னும் என்பவற்றை தனது பணி இலக்குகளாக பிரகடனப்படுத்தினார். இவ்வாறு இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் அனைவரும் பங்கு பெறுவதற்கு அன்னையாம் திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கிறது. சங்க ஏடுகள், திரு அவை சட்டம், பொதுநிலையினருக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சில அறிவுரைகள் என்ன என்றால், நாம் அனைத்து சூழமைப்புகளிலும் மனித சமுதாயத்தின் நடுவில் இயேசுவின் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று திரு அவை எண் 43 அழகாக சொல்லுகிறது. நற்செய்தி எல்லா மக்களையும் சென்றடைய நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்று திரு அவை சட்டம் 211 சொல்லுகிறது. நற்செய்தி எல்லா மக்களையும் சென்றடைய உழைப்பது, இன்னும் ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முன்னுரிமை அளித்தல், திருப்பணிய வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல மனித அமைப்புகள் எல்லாவித சமூக அரசியல் அடிமைத்தனங்களுக்கும் எதிராக ஊக்கமுடன் போராட வேண்டியது பொதுநிலையினரின் கடமையாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, உலகை ஊடுருவி சமுதாயத்தை புதுப்பித்து அதை புனிதப்படுத்தி உருமாற்றுவது பொதுநிலையினர் பெற்றுள்ள தனி வரம். ஆதலால் இத்தகைய பொதுநிலையினருடைய பணிகளில் எல்லாம் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமென்று திருச்சபை இன்று நம்மை அன்போடு அழைக்கிறது. சிறப்பான அழைப்பாகிய இயேசுவின் லட்சியத்தை மதிப்பீடுகளை நமதாக்கி ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காக திருத்தூது பணியாற்ற அழைப்பு பெற்றவர்கள். இது தொடர்பாக தனது மடலில் திருத்தந்தை லியோ பரிந்துரைக்கும் கீழ்கண்ட சிலவற்றை நாம் கண்டறிவது மிக மிக நல்லது. ஏழைகள் மீதான அன்பின் வழியாக உலகை புதுப்பிக்க வேண்டும். இன்னும் பிளவுகளை குணப்படுத்தும் இரக்கம் மற்றும் உரையாடல் நாம் நடத்த வேண்டும். ஏழைகளில் இயேசுவை சந்திக்க வேண்டும். வீடுகளில், குடும்பங்களில் அன்பு மற்றும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும். துன்பப்படுவோருக்கான பரிந்துரைகள், மன்றாட்டுகள், தேவையில் இருப்போருடன் நேரத்தையும் அக்கறையையும் பகிர்தல், சமூக நீதி மற்றும் ஒற்றுமையை ஊக்குவித்தல், இறைவனின் அன்பும் நீதியும் நிறைந்த இறையாட்சியை கட்டமைத்தல். அன்பானவர்களே, கிறிஸ்துவர்கள் என்பவர்கள் வெறும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த திருத்தூது பணியிலும், இயேசு கிறிஸ்துனுடைய புனிதப்படுத்தும் பணியிலும், இயேசு கிறிஸ்துனுடைய வழிநடத்துதல் பணியிலும் அன்றாடம் நம்மை இணைத்து கொள்வதற்கு அன்னையாம் திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கிறது. ஆகவே இயேசுவின் கரங்களாக, இயேசுவின் இன்னும் போதனைகளாக, இயேசுவின் விழுமியங்களாக, இயேசுவினுடைய சிந்தனைகளாக இந்த மண்ணுலகத்தில் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே,
இந்த தூய ஆவியின் அருளை பெற்ற பிற்பாடு தான் இயேசு யார் என்பதை திருமுழுக்கு யோவான் கண்டடைந்தார். அவருடைய வல்லமையை கண்டடைந்தார். அவர் யார் என்பதை கண்டார். ஆதலால் தான் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று, நான் அவருக்கு முன்பாக அல்ல, அவருக்கு முன்பாக வந்தவன், ஆனால் அவரை சுட்டி காட்ட வந்தவன் என்று சொல்லி இயேசுவை முன்னிறுத்தி வாழ்ந்து காட்டினார். அதுபோல ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த புனிதமான பணிக்காக அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் இறைவன் முன்பாக எவ்வளவு உயர்ந்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றதனால் நாம் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள், இன்னும் இந்த மண்ணுலகத்தில் கிறிஸ்துவர்களாக வாழ்வதனால் நாம் புனித நிலைக்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை மறவாமல் நாம் நம்முடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் புனிதத்தன்மையையும் உணர்ந்து உள்ளத்தால் புதுப்பிக்க பெற்று பரிசுத்த ஆவியின் அருளை பெற்று இந்த மண்ணுலகத்தில் அன்பு இயேசுவுக்கு, நம் மீட்பர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் திகழ்வோம். ஆமீன்.